This is JEE Mains 2023 question solving session on physics. Previously நம்ம பார்த்தது NEET solving session. அதில் இருக்கக்கூடிய physics questions எல்லாத்தையும் நம்ம டிகோட் பண்ணோம். Now we are going to see JEE Mains ஓட questions பார்க்க போகிறோம். இந்த question கேட்கப்பட்டது 24/1/2023 shift 1 மார்னிங் ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இதில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்திருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்கும், நம்பர் வைஸ்லாம் இருக்காது. ஏன்னா கொஸ்டின்ஸுங்கிறது இன்டர்நெட்டில் பார்க்குறது தான். ஏன்னா சில பேர் சில லீடிங் வெப்சைட்ஸில் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்மளால் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ என்கொயரி ஃபார்ம் given in the description box தேவைப்பட்டால் பயன்படுத்திங்க. ப்ளீஸ் support us by liking this content, sharing this content, putting comments அப்படிங்கிறத சொல்லி let us start the video now. So the first question, the equation of a wave is given as y equal to 0.05 sin 2x minus 4t where x in meters and t in seconds. The velocity of the wave is equal to what? இது நமக்கு coming under waves patternல வருது. It is on unit number 15ல வருது. The equation, common equation is y equal to a sin kx minus omega t அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா ஃபார்ம் வரும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 0.05, கேங்கிறது 2, ஒமேகாங்கிறது 4 அப்படிங்கிறத பார்க்குறோம். வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது we have a common formula omega divided by k அப்படின்னு போடும்போது 4/2 which is equal to 2 meter per second அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், two charges q1 and q10 separated by a distance d are placed in a uniform medium of dielectric constant k. If they are placed in the air, then find the equivalent distance at which they experience the same force. யூஸ்வலி இந்த யூனிட் கேட்குறது 16th எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ்ங்கிற யூனிட்டில் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. யூஸ்வலி எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது q1 q2 4πε0 r² அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த செப்பரேட்டட் டிஸ்டன்ஸுங்கிறது d ஆகும், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவும் இதில் ஆட் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது q1 q2 இங்கே இருக்கக்கூடிய q1 q2 ஸ்ட்ரைக் ஆகுது, 4πε0 கேன்சல் ஆகுது. திஸ் r² மேலேயும் இங்கே k இன்ட்டு d² இந்த பக்கமும் வருது. ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா r which is equal to square root of k into d. இங்கே பார்த்தீங்கன்னா d into square root of k அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் square root of k into dங்கிறத இங்கே d into square root of k அப்படின்னு இங்கே போட்டு ஆன்சர் நம்பர் 1 is correct அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் based on radius of gyration on unit number 7 system of particles and rotational bodies. Find the radius of gyration for the uniform solid sphere. Solidங்கிறது இம்பார்ட்டன்ட், அதோட ரேடியஸ் கொடுக்கப்பட்டிருக்கு as shown in the figure. ஸோ இந்த டயக்ராமில் ஆக்சிஸ் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா from this axis point I which is equal to mr² into 2 divided by 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 2/5 mr²ங்கிற ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக போட்டுட்டு போயிடலாம். பட் இங்கே நம்ம அதை பண்ண முடியாது, பிகாஸ் ஆக்சிஸுங்கிறது இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா தான் we have that axis. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும்னா it is plus m into d². இந்த d² is nothing but r தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுங்கிறது இட்ஸ் லைக் அ சர்க்கிள் மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது r. பட் இங்கே சர்க்கிளாக இல்லாமல் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ லைனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டேக் இட் அஸ் d. அப்போ md², 2/5 mr² plus md² அப்படிங்கிறத பார்க்குறோம். we have to put 2/5 m into இங்கே rங்கிறது 5 ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் m into dயோட வேல்யூ இங்கே 10 ஸ்கொயர் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா இங்கே ரெண்டுமே சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆன்சரை செக் பண்ணிடலாம். ஆன்சர் இஸ் ஆல்சோ கிவன் இன் சென்டிமீட்டர், அதனால் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கான கன்வர்ஷன் இங்கே நமக்கு தேவை, அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கடைசியாக இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது m into k². ஸோ இப்படி போடும்போது இந்த வேல்யூஸ் ஆஃப் m, ஸோ த வேல்யூஸ் ஆஃப் m இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3 எம்முமே நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகும்போது மீதி இருக்கிற வேல்யூஸ் எடுத்திங்கன்னா k² equal to 2/5 into 25 ப்ளஸ் இந்த டிங்கிறது 10² போட்டிங்கன்னா 100. ஸோ டோட்டலாக எடுக்கும்போது k which is equal to square root of 110 centimeter which is nothing but your option number C அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சர்க்யூட் shown in the diagram find the current through R4 and R5 அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 18 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரலல் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ ரிகார்டிங் பேரலல்னு பார்க்கும்போது 1/r5 equal to 1/r1 plus 1/r2, அதாவது 1/2 plus 1/2 which is equal to 1. rp2 equal to 1/20 plus 1/5 அப்படின்னு போடும்போது 5/20ன்னு எல்சிஎம் எடுக்கும்போது வருது, which is nothing but 1/4. அப்போ rp2 which is equal to 4. அப்போ rp1 rp2
ப்ளஸ் R3 சீரீஸை பொறுத்த மட்டும் இந்த ஃபைனலாக ஒரு 3ங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர். ஸோ அந்த வேல்யூவை நம்ம எடுக்கும்போது இங்கே 1/RP1 ஈக்குவல் டு 1, அப்போ RP1 which is also equal to 1. ஸோ அந்த வேல்யூ வந்துருச்சு. 1/RP2 ஈக்குவல் டு 4, 1/4, அப்போ RP2 ஈக்குவல் டு டைரக்ட்லி 4. R3யோட வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய 3 ஆல்ரெடி இருக்கு ஓம்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கிற 3 ஓம்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 11 ஓம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவ் வில் யூ சால்வ் திஸ் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது I which is equal to 24/11 into A, 24 volt divided by resistance, because usually IV equal to I into R. அப்போ I which is equal to V by R இல்லையா. ஸோ Vங்கிறது 24 வோல்ட்டாக இருக்குது, R ஈக்குவலண்ட்டுங்கிறது 11ஆக இருக்குது. ஸோ இட் இஸ் தி காமன் திங். இந்த காமன் திங்கோட நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக I4 I5 அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ I5ன்னு சொல்லும்போது இந்த 24/11 ஆம்பியர்ஸுங்கிறது நமக்கு மாற போகிறதில்ல. பட் வாட் வில் இட் சேஞ்ச், இங்கே 5/25, இங்கே 25 இருக்குது. அதை மட்டும் இங்கே நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ ரிகார்டிங் ஃபோர்த் ரெசிஸ்டரை பொறுத்த மட்டும் இங்கே 20 ஓம்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபோர்த்து இங்கே ஃபிஃப்த்தில் இருக்கும்போது 5 ஓம்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா இந்த ரெண்டுத்தோட வேல்யூ சம்மப் பண்ணும்போது 20 + 5 which is equal to 25ங்கிறத பார்க்குறோம். ஃபார் I4 இந்த இடத்துல நம்ம I4 கண்டுபிடிக்கிறதா இருந்தால் this 5 divided by total value of 25 அப்படிங்கிறத இங்கே போடுறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய I5 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா this value 20 divided by total value of 25. இந்த ஆர்டரில் தான் நம்ம போட முடியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get the final values. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25, 24 divided by 55 ஒரு வேல்யூ. இங்கே 20ங்கிறது 5 டேபிள்ஸால் கிராஸ் பண்ணிங்கன்னா 4 5. ஸோ 96 divided by 55 அப்படிங்கிற ஆன்சரை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஆன்சர்ஸ் ஆர் கம்மிங், 24/55, 96/55. ஸோ ஆப்ஷன் நம்பர் A is correct அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். Another problem, in the figure shown 2 blocks of masses M equal to 4 kg and M2 equal to 1 kg placed over a smooth fixed wedge connected by an ideal string over a smooth pulley. Smooth pulley அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே T1 which is equal to T2, ரெண்டு எண்ட்லேருந்துமே அது வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒரு லோடு, இங்கே ஒரு பக்கம் லோடு இருந்துச்சுன்னா ஸோ இந்த ரெண்டு டென்ஷனுமே which is equal அப்படிங்கிறது பார்க்குறோம். as the system is released then the tension in the string is what. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான விஷயங்கள் வரும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் பிளாக் நம்பர் 1, திஸ் இஸ் பிளாக் நம்பர் 2. அதிக வெயிட் இருக்கிறதுனால ஆக்சலேஷன் வில் பி ஆன் தீஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ வெயிட் இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே போகும்போது இப்படி நம்ம அசம்ஷன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதோட வெயிட்டுங்கிறது இப்படி ஆக்ட் ஆகும், திஸ் வெயிட் வில் ஆக்ட் லைக் திஸ். இதை நம்ம ஃப்ளாட்டாக திருப்பி போடும்போது என்ன ஆகும்னா இங்கே W இந்த டைரக்ஷனில் போகும் லைக் திஸ், sin θ cos θ. அதே மாதிரி இங்கே sin θ cos θ. டென்ஷன் வந்து ரெண்டு பக்கமே ஒரே டைப்பில் தான் இருக்கும். திஸ் இஸ் யுவர் T1 அண்ட் திஸ் இஸ் யுவர் T2. ஸ்மூத் புல்லின்னு சொல்லிட்டதுனால இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ T1 which is equal to T2 ரெண்டுமே சேம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்ம கொண்டு போகிறது y டைரக்ஷனில் பார்க்குற x டைரக்ஷனில் W sin θ ஆன் நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ மைனஸ் W sin θ T plus which is equal to minus mass into acceleration, because acceleration is towards downwards, negative directionல போகுது, இந்த directionல போகுது. so it is negative minus 4a. அதே மாதிரி இதோட டென்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது this is W sin θ minus t, tங்கிறது மைனஸ்ல போகுது, equal to minus a which is equal to second equation. ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது t ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடுது. ஆக்சலரேஷனோட வேல்யூஸ் sin 60யோட வேல்யூ √3/2, sin 30யோட வேல்யூ 1/2. இது எல்லாத்தையும் கொண்டு போனால் 20√3 plus 5 which is equal to minus 5a. so minus a which is equal to minus 4√3 plus 1. ஆனால் இங்கே நமக்கு ஆன்சர் வேறு ஏதோ மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் நான் வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப குழப்பம் வந்துச்சு, என்னடாதுன்னு. அப்புறமா தான் யோசித்தேன், திஸ் இஸ் ஆக்சலரேஷன். வாட் தே ஹேவ் ஆஸ்க்ட் இந்த கொஸ்டின், டென்ஷன் t. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஐம் சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா ஆல்ரெடி sin 30ங்கிறது 1/2 இங்கே 10 இருந்துச்சுன்னா 5 minus t equal to minus 4√3 plus 1. இந்த t இங்கேயும் இந்த வேல்யூஸ் இங்கேயும் வருது. ஸோ t equal to 4√3 plus 4. ஏன்னா இந்த ப்ளஸ் 1ங்கிறது இங்கே மைனஸில் போகுது. ஸோ இதை காமனாக எடுத்திங்கன்னா 4 × √3 plus 1 நியூட்டன் அப்படின்னு வருது. வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஆனால் இது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைமு, இந்த டைமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை எந்த அளவுக்கு கரெக்டாக காஷியஸாக போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி மீதி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு குயிக்காக முடிச்சிடும். சரிங்களா? So the next question based on magnetism, unit number 20. A circular loop of radius 10 by pi centimeter is placed in linearly varying perpendicular magnetic field which has magnitude 0.5 Tesla at the time t equal to 0. The magnetic field reduced to 0 at
t equal to 0.5 seconds. Find the EMF induced in the loop at t equal to 0.25 seconds. So question பார்த்தோம்னா direct question தான், but அந்த change in values மட்டும் நமக்கு வரும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5க்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா it becomes 0 அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி 0ல் இருக்கும்போது சம்திங் வேல்யூ 0. அந்த மாதிரி வேல்யூஸ் மாறி மாறி வருது. ஸோ இப்போ ரேடியஸுங்கிறது 10/cm என்ன பண்ணோம், மீட்டருக்கு மாற்றிடுறோம். ஏன்னா 10⁻² மீட்டர். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டாவில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.5 டெஸ்லா அட் t equal to 0 அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அட் t equal to 0. ஸோ இப்போ EMF which is equal to B into A by T அப்படிங்கிறது யூஷுவல் ஃபார்முலா. இங்கே நமக்கு என்னென்னா பிங்கிறது ரெண்டு இடத்துல மாறும். பிகாஸ் 0.5 செகண்ட்ஸ் இருக்குது, 0.25 செகண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைமும் 0 இருக்குது, 0.5 இருக்குது, 0.25 வேறு இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் தான் என்ன பண்ணுறோம், del B divided by del T அப்படின்னு போடுறோம். ஸோ the area is nothing but pi r square. பை இன்ட்டு ஆரோட வேல்யூவான 10/√π ஸ்கொயர் பண்ணுறோம் இன்ட்டு del B அண்ட் del T. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா del Bங்கிறது 0.5லேருந்து எங்கே போகுதுன்னா 0க்கு போகுது. ஸோ 0.5 அதாவது 20 அப்படின்னு சொல்லும்போது 0.5 மைனஸ் 0ன்னு போடணும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அட் 0.25 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி அப்படின்னு எடுத்து 0.5 மைனஸ் 0.25 எடுக்கிறோம். அதே போல் டைமிங்கு 0.5 மைனஸ் 0.25. ஏன்னா this 0.5 மைனஸ் 0.25. அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.5 டெஸ்லாலேருந்து இந்த 0.25ன்னு இருக்குல்ல, அப்போ அதில் பாதிக்கு பாதி தான் இருக்கும். ஸோ 0.5ல் ஸ்டார்ட் ஆகி 0.25க்கு போய் அதுக்கப்புறமா 0ன்னு போகுது. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இங்கே டயத்தை this value and this value ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். பண்ணும்போது மோராலஸ் இது 1 ரெண்டுமே சேமாக தான் அட்டாக் ஆகும். ஸோ பை இன்ட்டு 10² / π² சொல்லும்போது 100/π இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா 100 × 10⁻⁻4 அப்படின்னு வரும். ஸோ அந்த 100 × 10⁻⁻4 நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.01 V அப்படின்னு அதை ஃபைனலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல 100 × 10⁻⁻4 எப்படி வருது அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். அது என்னென்னா திஸ் 10⁻⁻2 இருக்கு இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ 10⁻⁻4. இது ஒட்டுக்காக எடுத்தோம்னா 0.01 வோல்ட். அப்போது இந்த வேல்யூ EMFோட வேல்யூ இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 22. Calculate the ratio between bandwidth and quality factor for the following circuit. ஸோ சர்க்யூட்டில் பொறுத்த மட்டும் திஸ் இஸ் ஹென்ரி, கேபிட்டல் ஹெச்சில் இருக்கணும், ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க மிஸ்டேக்கு. இண்டக்டன்ஸ் L இருக்குது. திஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஏன்னா ஃபேரடில் இருக்குது, அப்போது 0.2 × 10⁻⁻6 ஃபேரடு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸு 5 ohms. அப்போ LCR சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பேண்ட்வித்தை கண்டுபிடிக்கணும்னா ஃபார் அ பேண்ட்வித் த வேல்யூ ஃபார்முலா இஸ் R/L, ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இண்டக்டன்ஸ்னு போட்டிங்கன்னா we will get 5/0.2 which is equal to 25 Hz அப்படின்னு வரும். ஸோ ஃபார் RLC சர்க்யூட் குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா √L divided by R into √C. Lோட வேல்யூ 0.2, அதில் மைக்ரோ மில்லி எதுவுமே இல்லை, அந்த வேல்யூ டேரெக்டாக இருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 5 ohms டேரெக்டாக இருக்குது, we are taking 5. பட் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த மட்டும் மைக்ரோவில் இருக்குது. ஸோ 10⁻⁻6 அப்படிங்கிறத போட்டோன்னா you will get 200 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ பேண்ட்வித்தோட வேல்யூவான 25 டிவைடட் பை Qவோட வேல்யூவான 200 போட்டிங்கன்னா 1/8ன்னு வரும். த வேல்யூ இஸ் தி ஆப்ஷன் இஸ் B அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். So next question from unit number 4 on projectile motion. If a ball is thrown from ground in a vertical plane, it attains a maximum height 360 meter. Find the maximum distance the ball can cover on the ground keeping the projection speed constant. 4 options. So ரொம்ப சிம்பிள், மேக்ஸிமம் ஹைட்டுங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே ரேஞ்ச் ஈக்குவல் டு 2 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் தான். அப்போ 2 × 360 which is equal to 720 meters. It's a simple stuff. யூஸ்வலி மேக்ஸிமம் ஹைட் அச்சீவ் பண்ணணுன்னா நமக்கு 45 degrees வேணும். அந்த 45 degree நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் which is equal to range அப்படிங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ரே ஆப்டிக்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லும்போது த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டென்சிட்டி. நோ, கைனடிக் எனர்ஜி எப்போதுமே டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. பொட்டன்ஷியல் இஸ் டிபெண்ட் ஒர்க் அப்பான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஐ திங்க் ஸோ, பிகாஸ் இதில் வந்து நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் இது மட்டும் கிடையாது, இதோட சேர்ந்து H/V அதுவும் நமக்கு வரும். ஸோ அந்த எனர்ஜியும் வராது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பை வேவ் நேச்சர். நோ வே, வேவ்ங்கிறது ஆம்ப்ளிடியூட் பேஸ்டு. Photo electric can be explained by particle nature of the light. It is depending upon the particle nature. So option D is correct. The next problem based on unit number 11.
ஸோ இதில் தெர்மல் இன்ஜினியரிங் அதில் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஆல்தோ இட் இஸ் கமிங் அண்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சாலிட்ஸ்க்கும் வரும், பட் ஆக்சுவலி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வரனால இது பார்க்குறோம். யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் plate has circular hole of diameter d as shown in the figure. The coefficient of linear expansion is alpha. Find the change in diameter of the hole if the temperature of the plate is increased by delta T. So change in diameterங்கிறது del D by D அப்படின்னு சொல்லும்போது strain அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். Strain is nothing but your thermal strain அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. So del D by D which is equal to alpha into delta T அப்படிங்கிறது தான் இதற்கான ஃபார்முலா. So del D which is equal to this D multiplied here. So D into alpha into delta T. So D into alpha into delta T beங்கிறது கரெக்டான ஆன்சர். பட் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கும்போது, ஸோ டூவல் டைமென்ஷனாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் இருக்குது, 3 டைமென்ஷனல் பிளேனில் போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இது 2 times ஆஃப் ஆல்ஃபா 3 times ஆஃப் ஆல்ஃபாங்கிற கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரீஃபர்பிஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மேபி 3 டைமென்ஷனில் இருக்கலாம். ஸோ 3 டைமென்ஷனில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன வேல்யூ வருங்கிறத உங்களால் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ the next question based on unit number 20. Two parallel infinite wires carry equal current as shown in. If both the currents are doubled and separation is halved, then the force on 10 cm section of one of the wire becomes what? ஸோ அப்படி சொல்லும்போது என்னென்னா ரொம்ப சிம்பிள், கரண்ட்டு டபுள் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து பிகம் 2i மாறுது, அந்த செப்பரேஷன் ஆறுங்கிறது r டிவைடட் பை 2 மாறுது. ஸோ என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோர்ஸ் ஆன் 10 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லும்போது த ஃபார்முலா இஸ் B into I into L. ஸோ B into IL பியோட ஃபார்முலா, இது ஒயர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒயர் இஸ் நத்திங் பட் யுவர் சிலிண்ட்ரிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறதுனால μ0I/2πr. இங்கே என்னங்கிறது ஏன் நம்ம போடலன்னா நமக்கு என்னங்கிறதுக்கான அவசியம் இங்கே இல்லைங்கிறதுனால இந்த எண்ணை நம்ம 1ன்னு போட்டோம்னா μ0I/2πr. இந்த another I is connected and then length is connected. μ0I1I2/2πr into L அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. இதுவே இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கரண்ட்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டுமே டபுள் அப் பண்ணுறோம். ஸோ 2I1 2I2. லைக்வைஸ் த செப்பரேஷன் திஸ் R இருக்கு இல்லையா, இந்த R டிவைடட் பை 2ன்னு போடுறோம். போடும்போது 2 2s are 4, இந்த 2 மேலே போகும்போது 8. நீங்கள் கேட்கலாம் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமேன்னு. பட் இது ஹவு many டைம்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இந்த μ0I இந்த வேல்யூ மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனில் இந்த 2 மேலே போச்சுன்னா 8ன்னு வரும். μ0I1I2L/2πr இந்த வேல்யூ மட்டும் நம்ம தனியாக பிரித்து கொள்ள முடியும். ஸோ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போது 8 times ஆஃப் எஃப். இப்போ நம்ம தெரியாத நம்ம இதை இங்கே அடிச்சிட்டோன்னு வைங்க, 4ன்னு இருந்துச்சுன்னா அப்போ 4 times நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த குழப்பம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம டேட்டா கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபைனலாக எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ப்ராக்கெட் அடிச்சிங்கன்னா 8 times அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். The next question is also based on magnetism, unit number 19. A coil of a radius R centered at O carries current I. A point P is on the axis of the coil at the distance R from center as shown in the figure. The ratio of magnetic field at point O to the magnetic field at point P is equal to what? So ratio of BO divided by BP. So இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுலேருந்து this magnetic field இந்த பக்கம் போகக்கூடிய பிபி, இதை ரேஷியோ பண்ணும்போது என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஓங்கிறது இட்ஸ் அ சர்க்கிள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ காயில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ காயில்னு போடும்போது காயிலோட வேல்யூ μ0I/2r. இதை சர்க்கிள் நம்மளே எடுத்துகிட்டு μ0I/2rன்னு போடுறோம். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபி இந்த டுவோர்ட்ஸ் பிபி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேர் இஸ் சம் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா μ0I/2 இன்ட்டு த டிஸ்டன்ஸ் இஸ் r² டிவைடட் பை r² plus r² power of 3/2 அப்படிங்கிற வேல்யூவில் வரும். ஸோ இது which is nothing but r² plus h². ஸோ நமக்கு அந்த ஹெச்சோட வேல்யூ கொடுக்கப்படாதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதோட டிஸ்டன்ஸ் r ஃப்ரம் த சென்டர் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன ரேடியஸ் இருக்கோ அதே ரேடியஸ் தான் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதோட அசம்ஷன். பார்க்கும்போது உங்களுக்கு வேரியண்ட்டாக தெரியலாம், லைக் திஸ். இந்த இடத்துல இருக்குன்னு வச்சு. ஸோ ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த h² பிகம்ஸ் r². ஸோ r² plus r² power of 3/2, அதாவது 2r². அந்த 2r² 3/2 which is nothing but 1 plus 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 3/2 இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 தனியாக பிரிக்கணும், 1/2 தனியாக பிரிக்கணும். அதனால தான் இங்கே 2r² power 1 2r² power 1/2 அதை பிரிக்கும்போது we will get 2r². அதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 4r² போகுது. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into r. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இது ஆர்லேருந்து ஒரு கேன்சல், இங்கே ஆர்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆகும். μ0I/4r, இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ μ0I/4
4 square root of 2 r அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். Then we have to find the value of b naught divided by bp. b naught ஓட value mu naught I by 2r, which is mu naught I divided by 2r into this bp ஓட value. bp ஓட value மேலே போகும்போது 4 into root 2r divided by mu naught into I. So mu naught I cancels. 2 2s are 4. This r cancels. The value is finally 2 root 2. Option B is correct. So இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 by 1 சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டெரிவேஷன் டைப்பு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் சுத்தமாக இருக்காது. அதனால் ஃபார்முலா ரொம்ப கிளாரிட்டியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியுங்கிறத ப்ளீஸ் மேக் எ நோட். Next question based on semiconductors. Statement number 1, photodiodes are operated in reverse biased. Statement 2, current in forward bias more than current in reverse bias in PN diode. So ரெண்டுத்தோட ஸ்டேட்மெண்ட்லேயே என்னென்னு கேட்டிங்கன்னா statement 1 is true because photodiode used in reverse bias process தான். அதே போல் statement 2 is also true because diode provide greater resistance in reverse bias. ஏன்னா forward bias தான் அதிகமாக இருக்கும், ரிவர்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். So both the statements are true அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். One more problem from kinetic theory of gases. அதில் இருக்கக்கூடிய spring constant பற்றின basic question. A block of mass 2 kg attached to two identical spring of force constant 20 kN per meter as shown in the figure. If the time period of the oscillation of the block is 2 pi into square root of 1 by x second, find the value of x. அப்போ k1 ஓட value 20, k2 ஓட value also 20. So k equation equal to ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், we are going to add it. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது 20 plus 20 which is equal to 40 Newton per meter அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு t which is equal to 2 pi into square root of m by k equivalent அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ m by k equivalentனா m ஓட வேல்யூ 2, k equivalent ஓட வேல்யூ 40 சப்ஸ்டியூட் பண்ணும்போது something we got it 1 by 20 அப்படின்னு வருமா. நமக்கு ஆன்சர் என்னென்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும். how to solve this x? அப்போ 2 pi into square root of 1 by 20 இருக்குது, which is equal to 2 pi into square root of 1 by x அப்படின்னு போடும்போது இந்த 2 pi cancels, இந்த squares கூட cancels. அப்போ 1 by 20 which is equal to 1 by x னு போட்டோம்னா the value of x is equal to 20. So this is what the answer coming out. Then the next problem based on unit number 7, system of rotational bodies. A ring of uniform wire and radius 5 cm is made to rotate about a coplanar axis which is at a distance of 10 cm from the center of the ring as shown. So center of the ring இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா 10 cm டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ஈக்குவல் டு 15 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே. ஸோ வேல்யூ ஆஃப் கே எவ்வளவு? இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு போது எம்கே ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த லீனியர் டிஸ்டன்ஸை எம் இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருவோம். ப்ளஸ் இது ரிங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம ரிங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ரிங்கோட ஃபார்முலா எம்ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா டியோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 5ங்கிறத போடுறோம். ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குன்னா அடிபட்டு போயிடும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு வரும்போது 225 டிவைட் பை 2 இன்ட்டு எம்மோட வேல்யூ தெரியாது, இங்கே இருக்கிற எம் டெம் ஆல்சோ கேன்சல்ஸ். ஸோ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 by 2, இது ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா 15 டிவைட் பை ரூட் 2 வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேவோட வேல்யூ அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு கேவோட வேல்யூங்கிறது என்னவா இருக்குது? ஆக்சுவலாக 15 divided by square root of k which is equal to 15 divided by square root of 2. அப்போ k ஓட வேல்யூ 2. சரிங்களா? ஏன்னா இந்த radius of gyration kங்கிறது நமக்கு தெரியும், இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ரெண்டுமே அவங்க கேன்னு கொடுத்ததுனால நமக்கு வரக்கூடிய குழப்பம் தான். ஒருவேளை இந்த இடத்துல 15 divided by x அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா you have to find the value of xன்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம xன்னு சொல்லலாம். நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவும் கே, அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவும் கே. அதனால் இந்த வேல்யூ அப்படியே கோரிலேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 6. ஸோ யூனிட் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ஒர்க்கு, பவர், எனர்ஜி அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம். A constant force acting on a body of mass 1 kg provide kinetic energy 1800 joule by the end of 5th second. If the body was initially at rest at the beginning of action of force, then the magnitude of force is equal to how much Newton? ரெஸ்ட்டுன்னு சொல்லும்போது u ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஒரு ஃபார்முலா நீங்கள் எடுக்குனீங்கன்னா ஆக்சலரேஷன் என்னங்கிறது தெரிஞ்சாகணும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை எம். எஃப் தான் நம்ம கண்டே பிடிக்கணும். அப்போது எஃப் டிவைட் பை எம்ங்கிறது எப்படி போக முடியும்?
அதையும் பார்க்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இருக்குது ப்ராப்ளம். S equal to ut plus 1 by 2 at square. Since the body is at rest, u ஓட வேல்யூ 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 1 by 2 at square. இந்த a ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ft square divided by 2m அப்படிங்கிறது வரும். ஒர்க் டன் அல்லது கைனடிக் எனர்ஜி ரெண்டுத்துக்குமே யூனிட் ஜூல் தான், which is equal to force into distance அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும்போது force into this distance value substituted here ft square by 2m. அப்போ f square t square divided by 2m. நமக்கு எஃபோட வேல்யூவே தெரியாது. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய டீயோட வேல்யூ 5ங்கிறது இந்த மாசையும் வச்சு நம்ம எவ்வளோ தூரம் தான் போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா ஸோ எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2m. எனர்ஜியோட வேல்யூ நமக்கு 1800 ஜூல்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஸ்கொயர் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா 2me டிவைட் பை டி ஸ்கொயரு. அப்போ எஃப் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me டிவைடட் பை டி. 2ஓட வேல்யூ ஓகே, எம்மோட வேல்யூ நமக்கு 1 kgங்கிறது இருக்குது, எனர்ஜி 1800 இருக்குது. ஸோ 1800 2ங்கிறது 3600, ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 60 டிவைடட் பை 5 அப்படின்னு போடும்போது 12 நியூட்டன். ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் ஃபோர்ஸ். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் 5 நியூட்டன். ஸோ அந்த வேல்யூ நம்ம டேரெக்டாக 5ன்னு போட்டிருக்கேன், 12 நியூட்டன். ஸோ 12ங்கிற வேல்யூ போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். So next question, it is based on unit number 8, mechanics of solids. A light rod of cross-sectional area A and Young's modulus Y is arranged. The applied force F ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன். So if the length of the rod is 1 meter and the extension comes out to be x into 10 power minus 6 meters, find x. So நம்மளோட யூஷுவல் ஃபார்முலா del L equal to FL by AE. So del L ஓட வேல்யூ x into 10 power minus 6 கொடுத்துட்டாங்க. F ஓட வேல்யூ தெரியும், L ஓட வேல்யூ தெரியும், A ஓட வேல்யூ கூட they have given that a and y அது ரெண்டுத்தோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 250 இங்கே 6.25 into 10 power minus 4 into 10 power 10. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம மல்டிப்ளைக்கு டிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே 250 625 இருக்கா. ஸோ இங்கேருந்து ஒரு 4 கடன் வாங்கிக்கிறோம். ஸோ 62500, இங்கே 250லேருந்து ஒரு சிங்கிள் 0 கேன்சல்ஸ், இதை கேன்சல் பண்ணோம். 250 into 10 power minus 4, இங்கே 10 power 10லேருந்து தான் ஒரு 4 கடன் வாங்கியிருக்கோமா. ஸோ இட் பிகம்ஸ் 10 power 6 பாசிட்டிவ் 6. இந்த 10 power 6 கீழே மைனஸ் போச்சுன்னா -6 + 6 ரெண்டு கேன்சல் ஆகிடுதா. அப்போ 1/250 which is equal to 0.004 into 10 power minus 4 மேலே போகும்போது 10 power plus 4. இதை டோட்டலாக கொண்டு வந்தீங்கன்னா we will get 40 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ the value of x which is equal to 40 into 10 power minus 6 meters அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுனால நமக்கு வரக்கூடிய வெறும் எக்ஸோட மேக்னிடியூட் மட்டும் 40. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த வேல்யூவில் கொடுத்தோம் அப்படின்னா 40 into 10 power minus 6 meters அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வெல்கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம JEE கொஸ்டின்ஸோட சால்விங் தான் பார்க்க போகிறோம். அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம சால்வ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் நம்ம நடுப்புற விட்டுருப்போம், ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஃபார்முலாஸ், டெரிவேஷன்லேருந்து டேரக்ட் அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே போல் என்கொயரி ஃபார்ம் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்பட்டுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.